நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கனமழையால் உதகை அருகே பாறைகள் உருண்டு விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. பலத்த காற்றால் விழுந்த மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். திட்டமிட்டபடி வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை மீண்டும் உறுதிப்படுத்திய பள்ளிக் கல்வித்துறை. மாணவர்கள் வரும்போது பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரிப்பு. 2 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 4 அடி வரை உயர்வு. சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக கூட்டணியே முன்னணியில் உள்ளது. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமையோ ஒருமைப்பாடோ இல்லை என இந்தியா டுடே இதழ் விமர்சனம். இந்தியாவில் வேகமாக பரவும் கொரோனாவால் ஒரே வாரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. மக்கள் அச்சப்பட வேண்டாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல். திருப்பதி மலைப்பாதையில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம். தடுப்புச் சுவரில் நடந்து சென்ற சிறுத்தையின் வீடியோ பரவும் நிலையில் பக்தர்கள் அச்சம். காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்கா திட்டத்தை ஏற்க ஹமாஸ் சம்மதம். அமெரிக்காவின் திட்டத்தை ஏற்க முடியாது என இஸ்ரேல் அறிவித்ததால் தொடரும் போர். IPL லீக் போட்டியில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி பஞ்சாப் அணி அசத்தல். புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது பஞ்சாப் அணி. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.